ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால காலையிலே பார்த்திங்கன்னா நம்ம நஞ்சைகளுக்கு வந்தாச்சு. வந்ததில் போகிற வழியிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்குது. என்னென்னா கதிர் வந்துட்டு, ஏன்னா இந்த ஒன்று மட்டும் வந்திருக்கிறதுனால நான் இது வேறு எதுவும் நாற்றா இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் வந்துருந்துச்சு. சரி அப்போ இதில் 1 2 தான் வந்திருக்கு, அப்படின்னு ஒழுங்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ கீழே எதுவும் வைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாற்றுல உள்ள ஒரு பகுதி. ஏன்னா இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நல்லா உருண்டையாக இருக்குது. அப்போ காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதுக்குள்ளே தான் நம்ம இந்த நெல் வரப்போகிறது இருக்குது. ஸோ கீழேருந்து மேலே வர வந்துட்டு கிட்டத்தட்ட மேலே வர வேண்டிய நிலமையில தான். நமக்கு பிரித்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது பூ மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாமே வழக்கமாக பூ வந்து தானே காய்க்கிறது. உள்ளேயும் தண்ணியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோக்குள்ள அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெள்ளையாக தான் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தான் அது உள்ள பால் ஏறும்னு சொல்லுவாங்க. பால் ஏறினதுக்கப்புறம் அந்த பால் வந்து கட்டியாகி அதுதான் நம்மளுக்கு அரிசியாக வருது. ஸோ இப்போ இந்த நிலைமையில தான் இருக்குது. இன்னும் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அது பார்த்திங்கன்னா பால் ஏறி அது வரும். நம்ம கீழே இருக்கிறத பார்த்திங்கன்னா பொதிய வச்சுருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம கதிர் வந்து இப்போ இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறத தான் நம்ம பொதி வச்சுருக்கு அப்படின்னு